முன்னொரு காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு சுந்தரேச பாரத சேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆட்சியில் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. அப்படி சிறப்புற ஆட்சி செய்த அந்த மன்னன் தன்னுடைய நாட்டில் படைகளுக்கும் படை வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இவன் படைபலத்தை எல்லாம் குறைத்து கொண்டான். சிவதொண்டே விருதொன்று உயர்வொன்று நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழ்ந்தான். அவன் வாழுகின்ற காலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தினான். பிறர் உயிர்களை கொல்வதே குற்றமாக நடித்தான். இறைவன் படைப்பில் அனைத்து உயிர்களுமே அன்பால் நிறைந்தது. அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், போரிடக்கூடாது என்று ஒரு கோட்பாட்டை வளர்த்து வந்தான் அந்த பாண்டிய மன்னன். அப்படி உயர்ந்த நோக்கோடு இருக்கக்கூடிய அந்த பாண்டியனை வீழ்த்த எத்தமித்தான் இந்த ராஜேந்திர சோழன், 3ஆம் ராஜேந்திர சோழன். இவனுடைய படபலம் குன்றியதை அறிந்தான், படைதொரிக்க எத்தமித்தான். அப்போது சூழ்ச்சியாக சூதுமார்க்கமாக இப்படி படைதொருக்கிறானே என்று வருந்தி பாண்டியன் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை வணங்கி கண்ணீர் மல்க வேண்டினார். அப்போது, சுவாமி, உங்கள் சேவைக்காக தான் நான் அனைத்து ஆலயங்களும் புனரமைத்தேன். எனக்கு இப்படி ஒரு நிலை வருமா? அவன் சூழ்ச்சியாக என்ன நினைக்கிறானே என்று அழுது புலம்பினார். அதற்கு சொக்கநாதரோ அசிரியாக, பாண்டியா, கவலைப்படாதே, உனக்கு நான் படையில் இருந்து உனக்கு உதவியாக இருக்கிறேன், கவலை கொள்ளாதே, நீ வெற்றியோடு திரும்புவாய் என்று அசரீர் சொல்ல புத்துயிர் பெற்று அந்த பாண்டிய மன்னனோ தனது சேனா சங்கங்களை எல்லாம் எடுத்து கொண்டு புறப்பட்டு அந்த சோழ மன்னனை எதிர்கொள்கிறான். மிக கடும் போர் நடக்கிறது. அப்போது இடையில் இந்த பாண்டியனுக்கு உபகாரம் செய்வதற்காக சிவபெருமானே வேடனாக வில்லேந்தி வருகிறார். இந்த சோழ மன்னனை குறிவைத்து அம்புகளால் துய்த்தடிக்கிறார். இவன் கதி கலங்குகிறான். இப்போது சொல்லுகின்றார், அந்த சோழ மன்னனை பார்த்து சிவபெருமான் மாறுபடத்தில் இருக்கக்கூடிய, ஏய், நீ புறமுது காட்டி ஓடிவிடு, இல்லை என்றால் கொன்று விடுவேன், என்னை மீறி நீ பாண்டியனை எதையும் செய்ய முடியாது சொல்லுகின்ற போது சாதாரண வேடுவன் நம்மை எதிர்கொள்கிறான் என்று கோபப்படுகிறான். இருவருக்கும் போர் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் வாளேந்துகிறான். இவரை வாளேந்து நிற்கின்ற போது இந்த வேட ரூபத்தில் கூட சிவபெருமான் வீட்டியால் அந்த வாளை தட்டி விடுகிறார். சரி, இப்படி போர் 3 நடந்து கொண்டிருக்க போது புறமுது காட்டு சோழ மன்னன் ஓடுகிறான். பிறகு அங்கே இந்த சிவபெருமான் மறைந்து விடுகிறார். இதுதான் சந்தர்ப்பம் என்று பாண்டியனை இந்த சோழ மன்னன் துரத்துகிறான். இந்த சோழ மன்னன் துரத்தவே பாண்டிய மன்னன் எதிர்கொள்ள முடியாமல் இவன் தன்னுடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு, மிகப்பெரிய மடு இருக்கிறது, அங்கே அந்த மடுவை கடந்து, மடுவில் இருக்கக்கூடிய தண்ணீரை கடந்து, ஓடையை கடந்து செல்ல வேண்டும். அந்த ஓடையில் மிகப்பெரிய சுழற்சி வருகிறது. இந்த குதிரையை பூட்டி சென்ற இந்த பாண்டியன் விழுந்து தப்பித்தால் போதும் என்று எழுந்து ஓடுகிறான். கரையை கடக்கிறான். இந்த பாண்டியனை பார்த்து இந்த சோழ மன்னன் பரிதவிக்கிறான். ஹாஹாஹா, தோல்வியை கண்டு ஓடுகிறாயா, டே மூடனே, முட்டாளை என்று பரிகாசம் செய்கிறான். இப்படி பேடியை என்றெல்லாம் வசைப்படுகிறான். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பாண்டியன் செல்லுகின்ற போது இவன் அகங்காரத்தோடு ரதத்தை பூட்டி அந்த ஓடையில் இறங்குகின்ற போது மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் வந்து அவனை கொண்டு அந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் அந்த காற்றாற்றில் அழிந்து போகிறான். தன்னுடைய படைகளோடு சோழ படைகளை மீட்டெடுத்து, சோழ படைகளை வென்று பொன்னும் பொருளும் கிடைத்து அனைத்தையுமே இந்த பொருட்களை எல்லாம் ஆலயங்களுக்கே செலவிடுகிறார். இப்போது இவன் நாடும் வன்மையும் இல்லாமல் வறுமையும் இல்லாமல் இறைவன் பக்கமலமாக இருந்தான். ஒருவன் என் நிலையும் தன்னிலை மறவாமல் இறைதொண்டே பெரிதொன்று உயர்வொன்று நினைக்கின்ற போது
ஈசன் துணை இருப்பான் என்று இந்த கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.